அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அமைத்து அழைத்து செல்லும் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை அன்புடன் வணங்கி, இந்த பட்டிமன்றத்தில் பார்வையாளராகவோ இல்ல கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அவமதிப்பே அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இந்த மிக பெரியதொரு அமைப்பை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பட்டிமன்றத்திலே வந்து கலந்து கொண்டு சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும், நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த திருமதி புவனா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள் செல்லலாம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பாக வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அவமதிப்பே என்ற இருவேறு அணிகளாக இன்றைய பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. இதிலே வாழ்விலே வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே என்ற தலைப்பிலே இங்கே பங்கு கொள்ள இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் கவிஞர் அமுதா சிங்காரவேலு அவர்கள், முனைவர் உமா நரசிம்மன் அவர்கள், புதுவை புவனா அவர்கள், இவர்கள் அத்துணை பேரையும் வரவேற்கிறேன். வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது அவமதிப்பே என்ற அணியிலே அதை சிறப்பித்து நிலைநாட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய, தன்னுடைய கருத்துகள் மூலமாக நிலைநாட்ட வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களையும், கவித்தேடல் மொய்தீன் அவர்களையும், ஆர் கௌரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்விலே வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அவமதிப்பே என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. வாழ்க்கையை நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்மை பாராட்டுகளும் தொட்டிருக்கும், அவமதிப்பும் நம்மை தொட்டிருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையிலே அவமதிப்பு இல்லாமல் இந்த வாழ்க்கை பாதையை நாம் கடந்து விட முடியாது. அதே நேரத்திலே பாராட்டுகள் இல்லாமலும் இந்த வாழ்க்கை கடக்காது. எவர் ஒருவர் பாராட்டாவிட்டாலும் கூட ஒரு மனிதனை தன்னுடைய தாய் பாராட்டி இருப்பாள். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சே அல்லவா? எனவே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே பாராட்டும் கிடைத்திருக்கும், சில நேரங்களிலே அவமதிப்பும் கிடைத்திருக்கும். இந்த பாராட்டுகளும் அவமதிப்புகளும் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றனவா, அவை நம்மை வெற்றி பெற துணை புரிகின்றனவா என்ற ஒரு கருத்திலே இங்கே இந்த பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. இதற்கு முதலாவதாக பாராட்டே என்ற தலைப்பிலே அதை சிறப்பாக வலியுறுத்தி பேச வருகிறார் அந்த அணியினுடைய தலைவி கவிஞர் அமுதா சிங்காரவேலு அவர்கள். வாருங்கள் அம்மா, வாழ்விலே வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே என்ற தலைப்பிலே இவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாதத்தையும் கருத்தையும் வலியுறுத்த இருக்கிறார்கள். வாருங்கள். வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதல் கண் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, கவியரங்க தலைமை அம்மா ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி துவங்குகிறேன். அம்மா, இன்னைக்கு
இன்றைக்கு தலைப்பான ஒரு சிறப்பான தலைப்பு. அன்றாட டே டு டே லைஃப்ல நம்ம தினம்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற நம்மளோட வாழ்வியலோட சேர்ந்த ஒரு நிகழ்வான ஒரு தலைப்பு, சிறப்பான தலைப்பு. வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே என்று நான் பேச வந்துட்டேன். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தூண்டுகோளுங்கிறது ஒவ்வொரு கட்டமும் தேவைப்படும் அம்மா. ஒருத்தன் முன்னேற்றத்துக்கான பாதைக்கான தூண்டுகோல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அது வந்து பாராட்ட மட்டும்தான் இருக்கும். அவமதிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து சுருக்கி அவனுடைய மனதை வந்து ஒரு சுருங்க செய்யற நிகழ்வாதான் இருக்குமே தவிர ஒரு பெரிய வெற்றிக்கோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிகழ்வாகவோ அது இருக்காது. ஏன்னா அது அவமதிப்புங்கிறது வந்து அந்த அதை தாண்டி போற மன வலிமை வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு இலகுவான வாழ்க்கையை வாழதான் விரும்புவாங்க. நார்மலா வந்து எல்லாரும் இலகுவான ஒரு வாழ்க்கைக்குள்ள போதான் விரும்புவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு இருந்தாலும் போதும். அதை தூக்கி நிறுத்திட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னா பாராட்டு வந்து ரொம்ப தேவைப்படும். ஒரு குறை சொல்லியே வளர்க்கப்படுற குழந்தை வந்து ஒரு பிடிவாத குழந்தையாகவும், ஒரு மூர்க்கமாகவும், ஒரு தன்னை வந்து எங்கேயும் நிரூபிச்சு காமிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் உள்ள குழந்தையாகவும், பழிவாங்குற தன்மை உள்ள குழந்தையாகவும் வளருதுங்கிறது வந்து அறிவியல் உண்மை. இது வந்து நிரூபிக்கப்பட்ட சான்று. அந்த குழந்தையை துன்புறுத்தி ஒரு அவமதிப்பு சொல்லி வளர்க்கப்படுற குழந்தை வந்து இப்படிதான் ஒரு பிடிவாதமான ஒரு குழந்தையாக வளர்கிறது என்பது அறிவியல் சான்றான உண்மை. அந்த குழந்தை எப்படிங்கம்மா வளர முடியும்? அது வந்து அதுக்குள்ளேயே உழன்று கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர அது மேற்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த குழந்தைகிட்டயே நீங்க வந்து போய் உன்னால முடியும், நீ வந்து அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, உன்னால முடியும், நீ வந்துடலாம் மேல அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை தூக்கினது. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு பாடத்திட்டத்துல வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துக்கொண்டே வருகிறது. அந்த குழந்தைய வந்து ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து திட்டிட்டே இருக்காங்க, நீ உன்னால முடியாது, இத்தனை குழந்தைங்க படிக்குது, உன்னால படிக்கவே முடியல, நீ வந்து மட்டும் ஏன் இப்படி மக்கா இருக்க, உன்னை வச்சு மேய்க்கவே முடியல அப்படின்னு அந்த ஆசிரியர் திட்டிக்கிட்டே வராங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப சோர்வா இருக்கு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல வர்ற பரீட்சைகள்ல அந்த குழந்தைகள் வந்து மிகவும் குறைவான மதிப்பெண் தான் எடுக்குது. அந்த குழந்தையால முன்னேற முடியல. அதே சமயத்துல அதே பாடத்திட்டத்துல இன்னொரு ஆசிரியர்கள் மாற்றமாகி வர்றாங்க. அந்த குழந்தைய வந்து சொல்றாங்க, நீ இது வரைக்கும் பொழுது கம்மியா வந்திருக்கிறேன், எல்லா குழந்தைங்களாலையும் மாதிரி உன்னாலையும் படிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ஊக்குவிக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன பாராட்டு இதுகள்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து படிக்க வச்சு அந்த குழந்தை வந்து மதிப்பெண் எடுக்கிறத இது கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு பாராட்டு கொடுக்கும்போது 2 பக்கத்துமே சந்தோஷப்படக்கூடிய நிலை வரும். 2 பக்கம் அந்த குழந்தை பாராட்டு பெறுறது மட்டும் இல்ல, அந்த பாராட்டை கொடுக்கறவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குங்கிறத மாற்ற முடியாது. ஒரு பக்க சந்தோஷத்தை விட 2 பக்க சந்தோஷம் பெருதானேங்கம்மா. அதனால பாராட்டை நம்ம வாரி வழங்குவோம். பாராட்டை வந்து ஒரு நிகழ்வை தொடங்குறப்பே நம்ம பார்த்தோம். ஒரு பாராட்ட சொல்லி பாருங்க அவங்க எல்லாம் அப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிதான் பாராட்டுவோம். இல்லைங்களா? அப்போ ஒரு அரவணைப்பு அங்க வந்து தேவைப்படுது. இப்ப இதே வந்து ஒரு அவமதிச்சுட்டு இதெல்லாம் என்னத்த பேச போகுது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு மனசு குன்றலா இருக்கும் நமக்கெல்லாம். அங்க எங்க வார்த்தை வரும் நமக்கு. அந்த ஒரு சின்ன முகமன், ஒரு பாராட்டு, அந்த ஒரு ஒரு சின்னதான ஒரு ஊக்குவிப்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துலயும் தேவைப்படுது. அந்த ஊக்குவிப்பினாலதான் நாம வந்து இந்த இடத்துல கூட உட்கார்ந்துக்கிறோம்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க என்னத்த பேசி கிழிக்க போற, போய் அந்த பக்கம் போய் சேரு அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியுங்களா? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் முதல்ல. அது போல ஆசிரியர் மாணவன் உறவுகள்ல வந்து ஒரு பாராட்டு கொடுக்கறது, ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதுல எப்படிலாம் இருக்கும்னா, அந்த காலகட்டத்துல ஒரு திருச்சி விசா முட்டாய் இருக்கும், ஒரு ஆசை முட்டாய் இருக்கும், அதெல்லாம் கொடுத்து இந்த குழந்தை இன்னைக்கு வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணா அந்த முட்டாய் கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன பாராட்டு, ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். இதே வந்து அடுத்த அடுத்த குழந்தைக்கு நம்ம அந்த வாங்கணும் அப்படிங்கிற ஊக்குவிப்பை கொடுக்கும். அந்த மாதிரிதான் கொண்டு போகணுமே தவிர ஒரு அவமதிப்பின் மூலம் நீ வந்து இதை வந்து செஞ்சுட்ட அப்படின்னு அது குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்க இடத்துல வந்து அது ஒரு புண்ணாகி அந்த காயமாகி வடுவாகிதான் போய் நிற்குமே தவிர அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை முன்னேறி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆரோக்கியமான ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாராட்டின் மூலம் மட்டுமே இங்க எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த குழந்தைய வந்து மேற்கொண்டு சொல்றப்ப நடக்குது. அதே போல அந்த இடங்கள்ல மட்டும் இல்ல, ஒரு கணவன் மனைவி உறவா கூட இருக்கட்டும். இப்போ இங்க இருக்கிற பெண்களையே வச்சுக்கோங்களேன். ஒரு கணவர் பாராட்டாத ஒரு குழந்தைகள் நீங்க நல்லா பேசுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்றப்போ
அது ஒரு பாராட்டு தான். ஒரு கணவர் சொல்றப்போ அது ஒரு பாராட்டு தான். நீ நல்லா பேசுறமா, இன்னும் கொஞ்சம் கூட வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஆனா அவமதிப்புங்கிற இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல வந்து உட்காரவே முடியாது. கண்டிப்பா அந்த அந்த நிகழ்த்தவே முடியாது. அது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. அவமதிக்கிற இடத்துல முன்னேறி மீண்டு எழுந்து வரவே முடியாது. அவமானப்பட்ட இடங்கள்லயும் மீண்டு வந்திருப்பாங்களேன்னு வேணா வாதம் வைக்கலாம். ஆனா அந்த இடத்திலும் கூட உங்களுக்கு வந்து பாராட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல அது அவங்க பண்ணா சொல்லிட்டு போறாங்க, பாத்துக்கலாம், உங்களால முடியும், உன்னால முடியல யாரால முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்மள வந்து முன்னேற்றி கொண்டு போகும். அதே போல மேடைகள்லாம் நம்ம பார்ப்போம், புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா அது புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு பாக்குற ஏதோ ஒரு சிலருக்கு தோணலாம், ஆனா அது மேடையில இருக்கவங்களுக்கு அப்படி தோணாது. மேடையில போறோம், ஒரு சின்ன முகசுளிப்பு, ஒரு சின்ன வார்த்தை சிப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட நமக்கு தாங்காது இல்லைங்களா? அப்ப அந்த மேடைகள்ல வந்து பாராட்ட கூட எதுக்கு சொல்றாங்க, நீ அடுத்தடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சிறப்பிக்கிறதுக்காக தான் அந்த மேடைகள்ல கூட பாராட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பாராட்டின் மூலமா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போறதுக்கான நிலையா அந்த பாராட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன தவறுகளை வந்து திருத்துற அல்லது வந்து அத புரிய வைக்கிற தன்மை வந்து இருந்துட்டோம்னே இந்த அவமதிப்புங்கிறது வரவே வராது. அது வந்து பெரிய மனுஷ தன்மைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு 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 ஆசிரியர்கிட்டயோ இல்ல ஒரு பெரிய ஞானிகள்கிட்டயோ ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்கள்ட்ட அந்த தன்மையை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்னது ஒரு நான் என்னையே எடுத்துக்கங்க, ஒரு மரபு பயிற்சி நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எவ்வளவோ தவறுகள் இருக்கும், எவ்வளவோ நம்ம அறியாம செய்வோம், கவனக்குறைவு நிறையவே இருக்கும். மரபு பயிற்சியில அம்மாக்கெல்லாம் நல்லாவே தெரியும். மரபு பயிற்சிகள்ல சின்ன சின்னதா கூட விட்டுருவோம், நம்ம ஏதோ ஒரு தலை தட்டிரும், ஏதோ ஒண்ணுல விட்டுருவோம், எதுகை முரணை குன்றல் இருக்கும், ஏதோ ஒண்ணுல விட்டுருவோம். ஆனா வந்து அந்த எனக்கு பயிற்றுவிச்ச ஆசிரியர் ஆசிரியா இருந்து தந்தையா மாறி போனவர். அப்பனா பாத்துங்க, அவ்வளவு ஒரு கனிவு, அவ்வளவு ஒரு இது. ஏன்னா அப்ப நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கிறோம், ஒரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறோம் வெளி உலகத்துல. ஆனா மரபுப்பாங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம மாணவரா போயிருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு, என்னடா நம்ம இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு ஒரு சமுதாயத்திலயும் ஒரு இதா இருந்துட்டு நம்ம வந்து திட்டு வாங்குறமேன்னு இருந்தா பின்வாங்கி வந்துடும். ஆனா அந்த ஐயா அப்படி எல்லாம் சொல்லி தரல எங்களுக்கு. ரொம்ப கனிவா, அம்மா நீங்க வந்து சிறப்பான உங்க சொல்லாடல் இருக்குமா, சிறப்பா கையாண்டுட்டு இருக்கீங்க. ஆனா வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு சிறு கவனம் செலுத்தீங்கன்னு வச்சுக்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரியான பாராட்டுகள், இந்த மாதிரி ஒரு சில ஊக்குவிப்புகள் மட்டுமே நம்மள அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றும். அதை அத வந்து எல்லாரும் செய்யணும். நம்ம வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கை கட்டத்துல வந்து எல்லாரும் மேற்கொண்டு செய்யணும். அந்த பாராட்டுகள் வந்து எல்லாரையும் எல்லா இடத்திலையும் கொண்டு சேரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாராட்டு முக்கியமானது. அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று என் வாதத்தை கூறி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, மிகுந்த சிறப்பு. திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே என்று தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார். பாராட்டுகள் என்பன ஊக்குவிப்புகள் என்றார். ஒருவன் செய்த செயலை, அந்த செயலை மதிப்பிட்டு பாராட்டுவது என்பது வேறு, அந்த செயலை செய்வதற்காக அவனை ஊக்குவித்தல் என்பது வேறு. எனவே பாராட்டுகளும் சில நேரங்களிலே ஊக்குவிப்புகளாகவே அமைகின்றன என்ற கருத்திலே இங்கே அவர் முன்வைத்தார். அவமதிப்பு என்பது அவனை தாழ்த்தச் செய்யும் என்ற கருத்திலே அவருடைய கருத்துகள் வலிமை பொருந்தியிருந்தன. இதனை எதிர்கொள்ள வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை இங்கே வாழ்விலே வெற்றி பெற இன்றியமையாதது அவமதிப்பே என்ற தலைப்பிலே தாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஔவை திரு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அவமதிப்பு தான் வந்து ஒருத்தனை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். என்ன அப்படின்னா, இப்ப இவங்க சொல்றது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து துவண்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டினாதான் வெற்றியின் பாதையில போவாங்க அப்படின்னு. ஆனா ஒருவனுடைய செயலை பாராட்டினால் அதோட வந்து அவனுடைய செயல் வந்து நின்று போயிடும். அவனுடைய மனம் வந்து நிறைவு பெற்று விடும். சரி நம்ம சரியா செஞ்சுட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு அதோட நின்றுவாங்க. அதற்கு மேல போக மாட்டாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புராணங்கள்ல இருந்தே எடுத்துக்கலாம். இப்போ கர்ணனை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும்.
கர்ணன் வந்து குந்தியின் மகனாக பிறந்தாலும் அவன் வந்து விதிவசத்தால ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்படுறான். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவனுடைய குலத்தை சொல்லி தாழ்ந்த குலத்தவன் என்று அவனை அவமதிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து துவண்டு விடல. அந்த அவமானம் தான் வந்து அவனுக்கு வந்து மனசுல உத்வேகத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலத்தை காண்பிச்சு நம்மளுடைய திறனை வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. பீஷ்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீஷ்மருடைய ரத சாரதி தான் வந்து அவருடைய அப்பா. அப்ப அதிரதன் வந்து என்னுடைய தேரோட்டி, நீ வந்து அருமையா தேரோட்டுற, அதனால நான் உனக்கு வந்து அடுத்த இளவரசர்களுக்கு தேரோட்டியா உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு பாராட்டினாரு. இந்த பாராட்டு அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா அவன் தேரோட்டியா போய் சேர்ந்திருப்பான். ஆனா அது அவனுடைய மனசை நிறைவடைய வைக்கல. அவனை வந்து குலத்தை காமிச்சு காமிச்சு அவனை அவமானப்படுத்துறாங்க. ஏன் வந்து நான் வந்து வில்வித்தைய கத்துக்க கூடாது, சத்திரியர்கள் மட்டும் ஏன் கத்துக்கணும், எந்த குலத்தவரா இருந்தா என்ன, என் திறமைக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அவன் தேடுனான். எப்படியாவது அந்த வித்தையை கத்துக்கணும், அதுல வந்து சிறந்தவனா நம்ம வரணும் அப்படின்னு அதற்கு வந்து பல போராட்டங்கள் போராடி எப்படியோ கத்துக்கிட்டு அவனுடைய திறமையை வந்து வளர்த்துக்கிட்டான். அது மட்டும் அல்லாமல் அவன் வந்து கொடை கொடுப்பதில் சிறந்தவன். அப்படிப்பட்ட கொடை கொடுக்கும் போது கூட அவன் வந்து தேரோட்டி மகனாக இருக்கும்போது அவன் கொடை கொடுத்ததை யாருமே வாங்கல. அவன் வந்து அங்க தேசத்து மன்னனாக வந்ததுக்கு அப்புறமா தான் அவனை வந்து அவன் கொடுக்கக்கூடிய இத வந்து பரிசை வந்து மற்ற மக்கள் வந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்ப வந்து அவன் நினைச்சான், நம்மளுடைய குலத்தை காண்பிச்சுதான் வந்து நம்மள வந்து மதிக்க மாட்றாங்க. எந்த ஒரு பதவியோ வந்து எனக்கு மதிப்பை கொடுக்க தேவையில்ல. என்னுடைய திறமையை அங்கீகரித்து என்னுடைய திறமைக்கு யாரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களதான் நம்ம மதிக்கணும்னு நினைச்சு, அதனாலதான் கடைசி வரைக்கும் வந்து துரியோதனன் பக்கம் இருந்தான். அவன் வந்து நினைச்சிருந்தா பாராட்டுக்கு மயங்கி போயிருக்கலாம். பாண்டவர் பக்கம் போயிருந்தா அவனை யார் என்ன சொல்ல முடியும்? சிறந்த வில்வீரன் 5 பேரோட 6வதா மூத்தவனா அங்க போயிருந்தா அவனுக்கு ஏகப்பட்ட பாராட்டு கிடைச்சிருக்கும், எல்லா மரியாதையும் கிடைச்சிருக்கும். ஆனா அவன் வந்து எதுக்காக வந்து கௌரவர் பக்கம் நின்னான்? அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து அவனை காப்பாற்றியவர்கள், அதிலிருந்து அவனுடைய திறமையை நம்பினான். துரியோதனன் கடைசி வரைக்கும் நம்பினான். பீஷ்மரை காட்டிலும் என்னுடைய நண்பன் கர்ணன் சிறந்தவன், அவன் இருக்கும் வரை வந்து என்னை யாரும் அழிக்க முடியாது, வில்வித்தையில சிறந்தவன் அவன், அர்ஜுனனை விட வில்வித்தையில வந்து அதிக திறமை கொண்டவன் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ அவன் பட்ட ஒவ்வொரு அவமானமும் அவனை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பேச வைக்குது. அதுதான் வந்து முக்கியம். பாண்டவர்களை பத்தி பேசினாலும் கௌரவர்களை பத்தி பேசினாலும் இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி கர்ணன் வந்து தனித்து விளங்குகிறான் இன்னைக்கும். அதற்கு காரணம் அவன் வாழ்வில் அவன் பட்ட அவமானம். அதனால அவன் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைச்சான். அதுலயே வந்து இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். துரியோதனனை வந்து பாராட்டி அவன் வந்து ஒரு இளவரசன், அவனை யாரும் எதுவும் சொல்ல விடாம வச்சிருந்தாங்க. அதை மீறி அவனுடைய குற்றங்களை குறைகளை யாராவது சொன்னா அவங்களுக்குதான் வந்து திருதராஷ்டிரன் தண்டனையை கொடுத்தான். அப்பயே அவனுடைய குறையை களைந்து அதை வந்து அவமதிப்புன்னு எடுத்துக்காம அவனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத உணர்ந்திருந்தான்னா துரியோதனனும் நல்லவனா வந்திருப்பான். ஆனா அதை உணர விடாமல் புத்திர பாசம் வந்து திருதராஷ்டிரன் கண்ணை மறைத்தது. நம்முடைய மகனை யாரும் அவமதிக்க கூடாதுன்னு சொல்லி அவனுடைய குறைகளை, தீய பழக்கங்களை, கெட்ட எண்ணங்களை வந்து பாராட்டி அவனை வந்து செல்ல குழந்தையா வச்சிருந்து இளவரசனா வச்சிருந்தா அவன் தான் வந்து அரசனாகணும்னு சொல்லி அவன் பண்ற தவறுகளை எல்லாம் வந்து தட்டி கேட்காம விட்டதுனாலதான் அவன் வந்து கெட்டவனானான். துரியோதனன் வந்து கெட்டவனானதுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்ல. அவனை சுற்றி இருக்கவங்க தாய் மாமன் சரியான ஒரு பாதையை அவனுக்கு காட்டல. அவங்க அம்மா வந்து கண்ணை கட்டிக்கிட்டாங்க, அவனுக்கு நல்வழிப்படுத்தல. அவனுடைய தந்தை வந்து புத்திர பாசத்தினால அவனை வந்து கடிந்து சொல்லல. அவனுடைய மதிப்பு என்னன்றத அவனுக்கு உணர்த்தல. குரு சொன்னதையும் அவன் கேட்கல. அந்த மாதிரி இப்ப இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து அப்படிதான் இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி பாராட்டணும்னு வீட்டுல அம்மா அப்பா அவங்க குறைகளை சொல்றது கிடையாது, பாராட்டுறாங்க. ஆசிரியர்களும் வந்து சட்டத்திற்கு பயந்து எதுவும் சொல்வதில்லை, அவர்களும் வந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் முடிச்சு அவங்க கல்வியெல்லாம் கத்து முடிச்சு கல்லூரி முடிச்சு ஒரு இடத்துல வேலைக்குன்னு போகும் பொழுது அப்ப தன்னுடைய தனித்தன்மை வெளிப்படல, தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிய வரும் பொழுது அவங்களை பற்றிய மதிப்பு, அது அவமதிப்பு கிடையாது. நீ இதுதான் உன்னுடைய மதிப்பு என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய நிலை வந்து கீழே இருக்கா, நடுவுல இருக்கா, இல்ல உயர்ந்து இருக்கா, அது உனக்கு நீயே வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம மற்றவங்களோட ஒப்பிட்டு அதை வந்து அவமானமா கருதக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் நீ அவமானப்படுத்தப்பட்ட ஏன் இப்படி சொல்றாங்க, அப்ப நம்ம நிலையை உயர்த்திக்கணும், நம்மளுடைய காரியத்துல நம்ம சரியா இருக்கணும், நம்ம சரியா செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரணும். இன்றைக்கு குழந்தைகள் அதை எதுவும் சொல்லாம பாராட்டிதான் ஒரு சின்னதுல ஒரு மதிப்பெண் குறைஞ்சா கூட தற்கொலை அளவுக்கு அவங்களுடைய மனம் வந்து போயிருது. அதற்கு காரணம் ஒரு சின்ன அவமதிப்பு இல்ல, ஒரு சின்ன விமர்சனத்தை கூட அவங்களால தாங்க முடியல. நம்ம பண்ணா சரின்னு தான் சொல்லணும், கேட்டா தரேன்னு தான் சொல்லணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடாது.
அப்ப இப்படி இது இல்லாம நீங்க பாராட்டி 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 வளர்த்து நாளைக்கு சமூகத்துல போகும்போது மத்தவங்களும் பாராட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளுடைய குழந்தைகள் வந்து சரியானவர்களா இருந்தா அவங்க வந்து பாராட்டு பெறுவாங்க. இல்லை அவர்களிடம் குறை இருக்கிறது இல்ல தவறு இருந்துச்சுன்னா அடுத்தவங்க சுட்டி காட்டும் போது அதை திருத்திக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி வளர்க்கணும். அதை வளர்க்காம நீ செய்யறது சரி சரின்னு பாராட்டி பாராட்டி வளர்த்தோம்னா அதுதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு அதே மாதிரியே இருப்பாங்க. அதனால சமூகத்துல ஒரு சின்ன ஒரு அவமானத்தை சந்திக்கும் பொழுது அதற்கு வந்து பெரிய அளவுல வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க. இது வந்து சரியானது கிடையாது. நம்மளுடைய அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, தோல்வியின் கசப்பான மாத்திரையை நீ வந்து ருசிக்காத வரை வெற்றிக்க வந்து நீ வந்து ஆசைப்படவே முடியாது அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே உண்டு. இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கு. கசப்புன்னு ஒண்ணு இருந்தாதான் இனிப்புன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே மறுபக்கம் இருக்கு. அது மாதிரி பாராட்டே கிடைச்சிட்டே இருக்காது. அவமதிப்பு வரும்போது அத நம்ம கத்துக்கிட்டு பாடம் கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம வந்து முன்னேறி வரணும். அது மாதிரி கலாம் அவர்கள் சொன்னது வந்து ஒருத்தனுடைய வெற்றி கதையை வந்து நீ படிக்காத. அதுல வந்து உனக்கு ஒரு கதை தான் கிடைக்கும். ஒருத்தனுடைய தோல்வி கதையை நீ படிக்கும் போதுதான் அதுல பல அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். ஏன்னா அவன் பலமுறை தோல்வி அடைந்து வெற்றிக்காக வந்து போராடிக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன பண்ணா வெற்றி கிடைக்கும்? அதை படிக்கும் போது நமக்கு பல பாடங்கள் கிடைக்கும் அப்படின்னு. அதனால பாராட்டு அப்படிங்கிறது ஒரு மனுஷனை அத்தோட வந்து அவனுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து விடும். அவமதிப்பு மட்டுமே அவன் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு படிப்படியாக முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று எங்கள் அணிக்கு வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. சிறப்பு 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 திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. இவர்களுடைய வாதத்துல அவமதிப்புகளாலதான் அடுத்த படிக்கு போக முடியும், வெற்றி நிலைக்கு போக முடியும். பாராட்டுகள் நம்மளை மேல் நோக்கி அழைத்து செல்லாது, ஒரு மன நிறைவை தந்து அதே இடத்துலயே அமர்த்தி விடும் அப்படிங்கிறாங்க. உதாரணமாக கர்ணனுடைய கதையை எடுத்து சொன்னார். ஆனா துரியோதனன் மேல அவங்க அப்பா வச்சிருக்கக்கூடிய பாசம் மாதிரிதான் எல்லா பெற்றோர்களுமே வச்சிருப்பாங்க. எந்த குழந்தை தவறு செய்தாலும் அதை எந்த பெற்றோரும் வந்து தப்பா இருக்கேன்னு அவமதிக்க மாட்டாங்க, சாதாரணமா எடுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது மாதிரி எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய குழந்தையை வந்து அவமதிக்கணும், அது அடுத்த நிலைக்கு போகணும்னு எந்த பெற்றோருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தவறுகளா இருந்தாலும் கூட தாய் தந்தையர் வந்து சில நேரங்களை அவங்க பாராட்டத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவமதிப்புகளே வெற்றிக்கு வழிகோலும் அப்படின்னு தன்னுடைய கருத்துவாதத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார். அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களை எப்படி இவங்க எதிர்கொள்றாங்க முனைவர் உமா நரசிம்மன் அவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அப்படிங்கிற அணியில வந்து அவங்க பேச இருக்காங்க. வாங்க முனைவர் உமா நரசிம்மன் அவர்களே, வாருங்க. திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனையும் நினைவு கூர்ந்து ஐயா நீலகண்டன் அவர்களுக்கு நன்றியை வணங்கி இங்கு இன்றியமையாத வாழ்வை இனிமையாக மாற்ற பாராட்டை வழங்க இருக்கும் நடுவர் அவர்களே, பாராட்டு பெற பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பாராட்டை எதிர்த்து பேச வந்திருக்கும் எதிரணி தலைவர்களே, பாராட்டுகளை வழங்கி இந்த உலகத்தில் வாழும் உள்ளங்களுக்கு நம்பிக்கையை புகுத்த வந்திருக்கும் எனதனி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாராட்டு அப்படிங்கிறது வந்து உப்பு மாதிரி. பாராட்டு என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்வை வந்து சரி செய்வதற்கு உப்பு போல பாராட்டை வந்து நாம் வந்து கருதலாம். அளவோடு இருக்கக்கூடிய பாராட்டு அவனை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். நம்ம வந்து உதாரணங்கள் இலக்கியத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து பல உதாரணங்களை நம்ம வந்து சொல்லலாம். கேட்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கும், நம் காதுகளுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் இன்றைய சமூகத்தில் இன்றைய வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு பாராட்டுதான் தேவைப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திற்கு நாம் வாழ்கின்ற இந்த கணினி யுக காலத்தில் வந்து நான் கர்ணனை என் மனதளவில் நான் நிறுத்தி கொண்டாலும் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை சமாளிக்கணும், மக்களை நான் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இன்றைய காலகட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்கு, அதை அணுகுவதற்கு, அணுகி ஜெயிப்பதற்கு, ஜெயித்ததை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ற பல நிலைகளில் எனக்கு பாராட்டு தேவைப்படுகிறது.
இப்போ பாராட்டு அப்படின்னா தொட்டதுக்கு எல்லாம் உன்னை போல யாரும் இல்ல அப்படின்னு சொல்றது மட்டும் பாராட்டு கிடையாது. இப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவமதிப்பு நம் வாழ்க்கையில் நம்மை நிறுத்தும், மனதில் நிறுத்தும், உன்னை பாராட்டி வேலை செய்வதற்கு உதவி புரியும். ஐயா அம்மா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். அவமதிப்பு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ஒரு பாக்டீரியா மாதிரி. அது ஒரு பாக்டீரியா மாதிரி. இந்த உடலில் எந்த உடலில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கோ அந்த பாக்டீரியாவுடைய வீரியம் அங்கே குறைந்து விடும். எதிர்ப்பு சக்தி சரியில்லாத உடலில் அந்த பாக்டீரியாவினுடைய ஆற்றல் அதிகமாகிடும். இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த அவமதிப்பு என்கின்ற பாக்டீரியா பாராட்டு என்கின்ற இம்யூனிட்டி அந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே உடலில் கொஞ்சம் இருக்கும் குழந்தைகள் அந்த அவமதிப்பை மிதித்து மேலே வர முடியும். ஏனெனில் அந்த பாராட்டு என்பது எப்படி அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் ஏற்கனவே அவர்கள் வாழ்வில் அனுபவித்திருக்கிறார்கள். நான் 2 சாக்லேட் என் கையில இருக்கு, ஒரு சாக்லேட்டை நான் தொலைச்சிட்டனாலும் அந்த ஒரு சாக்லேட்டை ஏற்கனவே நான் சாப்பிட்டுருந்தேன்னா எனக்கு தெரியும், ஓ சாக்லேட்னா இவ்வளவு டேஸ்டா இருக்குமா, பாராட்டு என்பது என் மனதுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்ற அந்த சந்தோஷத்தை நான் அந்த அவமதிப்பு நேரத்தில் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் பாராட்டை நான் முதலில் அனுபவித்திருக்க வேண்டும். அந்த பாராட்டு என்கின்ற ஒரு விஷயமே எனக்கு கிடைக்காத பொழுது, அவமதிப்பு எனக்கு மேலே மேலே கிடைக்கும் பொழுது என் மனது பாராட்டை ஏங்கி கிடைக்காத நேரங்களில் என்னை தவறான பாதைக்கு என்னை சென்று கொண்டு விடும். நம்ம இன்றைக்கு மாணவர்கள் பல பழக்கங்களுக்கு, தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக காரணம் நம் வீட்டில் நமக்கு கிடைக்காத அங்கீகாரம், பள்ளிகளில் நமக்கு கிடைக்காத பாராட்டுக்கள், 3ஆம் நபரிடமிருந்து தவறான அணுகுமுறையில் தவறான நேரத்தில் கிடைக்கும் பொழுது மனம் மயங்குகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் சாதாரண மனிதர்கள். மாறக்கூடியது மனம். இறைவனுக்கே, நம்மை படைத்து இந்த உலகத்தை ஆண்ட இறைவனுக்கே நாம் கூறும் மந்திரங்களுமே ஒரு விதமான பாராட்டுக்கள். இறைவா, உன்னால் இன்று நான் வாழ்கிறேன், முன்னால் நீ கொடுத்த கொடை இந்த உலகம். இறைவனை பாராட்டுகிறோம். இறைவனுக்கு எதற்கு தேவை பாராட்டு சொல்லுங்களேன்? ராஜா வருகிறார் என்று சொன்னா போராது. அந்த காலத்துல ராஜாதி ராஜ ராஜ கம்பீரன், நம்ம ஏன் அவ்வளவு அந்த பாராட்டுக்கள் அந்த ராஜாவுக்கு நாம கொடுக்கணும்? ராஜா வருகிறார், அனைவருக்கும் தெரிகிறது, அனைவராலும் பார்க்க முடியும். ஆம், ராஜா வருகிறார், தலைவன் வருகிறார், இந்த இருக்கும் இடத்தை இந்த மக்களை காப்பதற்கான அரசன் வருகிறான், போதும். ஆனால் அந்த வாயிற்காவலனது வார்த்தைகள் அந்த ராஜாவிற்கு நாளுக்கு நாள் கம்பீரத்தையும் கடமையை அவன் செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துகிறது. பாராட்டு என்பது எப்படி என்றால், எவர் ஒருவருடைய பாராட்டு என்பது கொடுக்க கொடுக்க குறையாதது. அந்த பாராட்டக்கூடிய எண்ணங்கள் நம் மனதில் இருக்கும் பொழுது நாம் பார்க்கின்ற அனைத்து பொருட்களிலுமே எனக்கு நல்லதுதான் எனக்கு தெரியும். அரை அளவு நீர் இருக்கக்கூடிய குவளையில் நான் அரை அளவு நீர் இருக்கிறதே என்று நான் சந்தோஷப்பட்டு என் குழந்தையை நான் பாராட்டுகிறேன். அம்மா, இதுல அரை குவளை தான் இன்னும் இருக்கு, நம்ம ரொப்பணும், நம்ம ரொப்பிடலாம், நம்ம பண்ணா இதை ரொப்பிடலாம். அது பாராட்டு. ஏமா, அரை குவளை தான் ரொப்பி இருக்க, உனக்கு என்ன இதுவே இல்லையா? அதுதான் அந்த குழந்தைக்கு ஏன் தான் நான் இந்த அரை குவளையை ரொப்பினேனோ அதையும் நான் காலியாக வைத்திருக்கலாமே. நான் ரொப்பிய இந்த அரை குவளைக்கு எனக்கு கிடைக்காத பாராட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு இல்லை என்ற நிலை வரும் பொழுது அது அறையா இருந்தால் என்ன, முழுமையாக காலியாக இருந்தால் என்ன? இதுதான் இன்றைய நிலைமை. அதனால் பாராட்டு என்பது தொட்டதற்கெல்லாம் குழந்தைகளை ஊக்குவிப்பது அப்படி என்று கிடையாது. பாராட்டு என்பது செய்த செயலின் உண்மையான விமர்சனத்தை கூறுவது. நீ செய்ய போகின்ற செயலை நீ கவனமுடன் ஆழ்வதற்கு, உன் நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கு உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்க மருந்து அது. ஏனெனில் நாம் செல்கின்ற எல்லா இடத்திலும் என் தாயோ, என் தந்தையரோ, என் ஆசிரியரோ யாருமே என்னோட வர முடியாது. அந்த நேரத்தில் எனது எண்ணங்கள் மட்டுமே, எனது எண்ணங்களே என்னை வாழ வைக்கும், எனது எண்ணங்களே எனக்கு தோள் கொடுக்கும் என்ற நிலையில் இந்த பாராட்டு என்பது நான் 5 வயதில்
நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பாராட்டி நான் மேடையில் வாங்கிய அந்த பென்சில் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைத்தட்டல் எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்காலத்தில் என்னை ஒரு சிறந்த பேச்சாளராக்கும். அதனால் அந்த பாராட்டு என்பது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நாம் அனைவருக்குமே தேவை. அந்த பாராட்டை கொடுத்தால் நீங்களோ நானோ யாருமே வேண்டாம் என்று கூற மாட்டோம். என்ன, மண்ணிற்கு தேவை நீராட்டு, மனதிற்கு தேவை பாராட்டு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மண்ணிற்கு தேவை நீராட்டு, மனதிற்கு தேவை பாராட்டு அப்படின்று தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அவமதிப்பை கூட சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. யார் அப்படின்னா ஊக்கம் நிறைந்தவர்கள் தான். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் காணார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாடி. சில பேர் இந்த அவமதிப்பை கூட வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா பாராட்டுகளை வேண்டாம்னு சொல்றவங்க யாருமே இல்லை. ஒரு செயல் செய்து முடித்தமைக்கான ஒரு விமர்சனம் தான் இந்த பாராட்டு. அந்த பாராட்டுல அவமதிப்புகள் இருந்தா அது மேலும் நம்மை ஊக்கப்படுத்தாது. அப்ப அடுத்த செயலை செய்வதற்கு தூண்டுவதற்கு இன்றைய காலகட்டங்களிலே, என்றைக்கும் இருக்கலாம், ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அந்த பாராட்டுகள் தான் தேவை என்று அழுத்தம் திருத்தமாக இங்கே உமா நரசிம்மன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்கனவே ஒரு உண்மையும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுடைய கருத்துகளுக்கு எதிராக அவமதிப்பு தான் நம்மள அப்படி ஊன்றி மேல போக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமதிப்புக்கு அழுத்தம் கொடுத்து வெற்றி காண வருகிறார் திருமதி ஆர் கௌரி அவர்கள். திருமதியா செல்வியா தெரியல, ஆர் கௌரி அவர்கள் இப்பொழுது இங்கே இணைந்திருக்கிறார். அவர் வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது அவமதிப்பே அப்படிங்கிற ஒரு கருத்துல பேச வந்திருக்காங்க. வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், நடுவர் ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், என் சகோதரிகளுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வாழ்க. தலைப்பு: வாழ்வில் வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அவமதிப்பே. மனிதனின் பயணத்தின் பெயர்தான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றி, தோல்வி, பாராட்டு, அவமதிப்பு அதில் ஒரு பங்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை பல பாராட்டுகளும் அவமானங்களையும் மனிதன் சந்திக்கிறார். அவமானங்களை வெற்றி படிக்கற்களாக மாற்றும் திறன் மனிதனுக்குள் இருந்தால் வெற்றி பயணத்தை யாராலும் தடுக்க இயலாது. அவமானம் என்பது என்ன? என் சகோதரி பாராட்டை பற்றி விளக்கமாக கூறினார்கள். முதலில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவமானம் என்றால் என்ன? பணம் படைத்தவன், அகங்காரம் கொண்டவன், மூர்க்கன், தான் என்ற கர்மம் கொண்டவன் மற்றவர்களை அவமானப்படுத்துவதையே கௌரவமாக கருதுகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்களை வீட்டிலும் வெளி இடங்களிலும் அவமானம் செய்கிறார்கள். அதை யாராலும் மறுக்க இயலாது. நிறத்தால், பணத்தால், திறமையால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் மனிதர்கள். பல விதங்களில் அவமானத்தை மேற்கொள்கிறார்கள். நாக்கில் விஷத்தை பூசி முள் குற்றுவது போல் சொல்லின் அம்பாக மனதை புண்ணு ஆக்குவதே முதலில் அவமானம். இன்று பல குழந்தைகள் நீட் தேர்வில் வெற்றி பெறவில்லை, தோல்வி மனப்பான்மையை தாங்கக்கூடிய இதயம் இல்லை என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாராட்டினால் அந்த மனப்பான்மை மாறுமா? மாறாது. தோல்வியை முதலில் வெற்றி படிகற்களாக மாற்றக்கூடிய பழக்கத்தை விதைக்க வேண்டும் மனதில். எப்படி? ஒரு குழந்தை நடக்க முயலும் பொழுது கீழே பல முறை விழும். தாய் அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பார். குழந்தை வேகுண்டு எழ முயற்சி செய்யும், எழும். அங்கே அவமானம் என்பதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தாய் கற்றுத் தருகிறார். பெற்றவள் முதல் பாடத்தை இங்க கற்றுக் கொடுக்கிறார். அதிகமான இழிப்பு சலிப்பை தரும். அதுபோல் நீங்கள் சொன்ன கூற்றுப்படி பாராட்டுதல் தான் வேண்டும், பாராட்டே வெற்றி பயணத்தை ஈட்டும் என்பதெல்லாம்
நமக்கு சோம்பலை தான் தரும். மேலும் மேலும் பாராட்டுகள் சோம்பலை தான் தரும். இன்று ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய பல பெண்கள் இன்று சாதனை படைக்கிறார்கள். எவ்வாறு? வேலைக்கு செல்லும் பெண்கள் அவர்களை பார்க்கும் பார்வை, அவர்களை சிறுமைப்படுத்துவது போல் பேசுவது, பள்ளி கூட குழந்தைகள் தன் தாயை பற்றி கூறும் பொழுது என் தாய் வேலைக்கு செல்கிறாள் என்கிறது ஒரு குழந்தை. ஒரு குழந்தை என் தாய் ஹோம் மேக்கர் என்கிறது. ஹோம் மேக்கர் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையின் முதலில் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது. இந்த குழந்தை என் தாய் இந்த ஆபீஸில் பணிபுரிகிறாள், என் தாய் பெரிய ஒரு பொறுப்பில் ஐடியில் வேலை செய்கிறாள் என்ற போது ஒரு பெருமிதம் கொள்கிறது. ஆனால் அந்த அவமானத்தையே படிகற்களாக ஏற்றுக்கொண்டு இன்று பல இல்லத்தரசிகள், ஏன் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இத்தனை பெண்கள் சாதிக்கிறோமே, எவ்வாறு இல்லத்தரசிகள் இன்று இந்த அளவுக்கு பேசுகிறோம் என்றால் வாய்ப்பு கொடுத்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், நம் திறமையை வெளிக்கொணர்ந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும், நம்ம வீட்டில் சந்திக்கக்கூடிய பல அவமானங்கள் ஒரு சிறு நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்று. ஏன் என்றால் இன்று பெண்கள் கிளவுட் கிச்சனில் சமைக்கிறார்கள், ஆர்டர் பெறுகிறார்கள், யூடியூபில் சமைத்து காட்டு பணம் ஈட்டுகிறார்கள், வீட்டை செல்வ செழிப்பாக்குகிறார்கள், வீட்டில் இருந்து கொண்டே துணி வியாபாரம் செய்கிறார்கள். நம் குழந்தை மார்த்தட்டி போது சொல்கிறது, என் தாய் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்கிறாள், கவியரங்கத்தில் கலந்து கொள்கிறாள், பாராட்டு சான்றிதழ் பெறுகிறாள் என்று பெருமையாக மார்த்தட்டி தன் குழந்தை சொல்லிக் கொள்கிறது தன் தாயை பற்றி. இதற்கெல்லாம் வித்திட்டது அவள் ஏற்றுக்கொண்ட அவமானங்களே. பெண்ணை அவமானப்படுத்தியது உண்டு, அதனால்தான் அவள் எதிர்கொண்ட அவமானங்கள் வித்திட்டது. அந்த விதை மரமாகி சமூகத்திற்கு இன்னைக்கு நிழல் தருகிறது. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி நாம் பின் வாங்குவதுதான் அவமானமே ஆகும். இறுதியாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் போதுமான அளவில் தோல்வி அடையவில்லை எனில் புதுமையான காரியங்களை சோதனை செய்யவில்லை என்று கூறுகிறார் இலான் மஸ்க். தோல்வி என்பது அசிங்கமே அல்ல. என் தோழிகளே, பல பெண்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். மலடி என்று பல பெண்களை கூறும் பொழுது அந்த பெண்கள் தன் பக்தியினாலும் மருத்துவத்தினாலும் தாய்மை மேற்கொண்டு இந்த குழந்தை ஈண்டெடுத்து ஒரு புன் சிரிப்போடு பெருமிதத்தோடு வலம் வருகிறார்கள். அவமானமே அவர்களுக்கு வெற்றி ஈட்டு தந்துள்ளது. ஆக இறுதியாக நடுவர் அவர்களே, அவமானம் என்ற படிக்கட்டு தான் முதல் படிக்கட்டு நம்ம வெற்றி என்ற பாதையை நோக்கி செல்வதற்கு. இறுதியாக வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு திருமதி கௌரி அவர்களே. அவமதிப்புகள் தான் ஒரு மனிதனை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பெண்கள் எத்தனையோ அவமானங்களை தாங்கிக் கொண்டு இன்றைக்கு அவற்றிலிருந்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியாகத்தான் இன்றைக்கு பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். சென்ற காலகட்டங்களிலே பெண்கள் பட்ட அவமானங்கள் அதிகம். அந்த அவமானத்தின் காரணமாகத்தான் அவர்கள் எழுச்சி உறுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் இங்கே முன்வைத்தார். தோல்விகளே வெற்றிக்கு முதல் படி என்பதனால் அவமானங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கே அவர் முன்வைத்து சென்றிருக்கிறார். இப்பொழுது இந்த அணிகளிலே இருவராக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த அணி தலைமைக்கு ஓரிரு நிமிடங்கள் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வரலாம். வாழ்விலே வெற்றி பெற இன்றியமையாதது பாராட்டே அவமதிப்பே என்ற தலைப்பிலே அவமதிப்பே என்ற அணிக்கு மேலும் மெருகூட்ட வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து தாருங்கள். மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். எங்கள் அணியில சொன்ன மாதிரி அவமதிப்புனா என்ன அப்படின்னு அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதிரணியில பேசினவங்க பாக்டீரியா இம்யூனிட்டின்லாம் பேசினாங்க. அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். அவமதிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா தடுப்பூசி மாதிரி. எதுக்கு அந்த கிருமியை நம்மளே தானா செலுத்திக்கிட்டு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும். அது மாதிரிதான் வெளியில சமூகத்துல போய் நம்ம அந்த அவமதிப்பை எதிர்கொள்ளணும் அப்படின்னா
வீட்லயே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துல வந்து அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டணும். அவர்களுடைய மதிப்பை வந்து என்னன்னு உணர வைக்கணும். அந்த மாதிரி ஒரு தடுப்பூசி மாதிரி தான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அத வந்து அவமதிப்புன்னு எடுத்துக்கிட்டு அதற்கு வந்து தற்கொலை தான் தீர்வுன்னு போகாம, அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றியா மாத்துறது? அப்படின்ற மாரி ஒரு மனப்பக்குவத்த அவங்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் வந்து அவமதிப்புனால நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வழி. அதே மாதிரி எதிரணியில அவங்களே சொல்ட்டாங்க. பாராட்டுன்றது உப்பு மாதிரின்னு. அதுக்காக வந்து கையா உப்பு அள்ளி போட்டு சாப்பிட முடியாது. உப்பு வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்து கரிப்பு சரியா இருக்கும். சாப்பாடே உப்பா இருந்தா வந்து சாப்பிட முடியாது. அது மாரி பாராட்டே வந்து சலிப்பாயிடும். தேவையான நேரங்கள்ல பாராட்டணும். நம்ம சொன்ன மாரி வீ வீட்ல இருக்கவங்க வந்து அம்மாவோ, அப்பாவோ வந்து குழந்தைகள வந்து அவமதிக்க மாட்டோம். ஆனா அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டணும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள சுட்டிக்காட்டும்போது தான், சமூகத்துல போம்போது, ஒரு கூட்டத்துல போம்போது 4 பேர் ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்களால எதிர்கொள்ள முடியும். அந்த மாரி விஷயங்கள் எதையுமே பார்க்காம எல்லாருமே வந்து அவங்கள வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா, திடீர்னு வெளியில போய் எதிர்கொள்ளும் பொழுது, அவங்களால அத எதிர்கொள்ள முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்க்கவே இல்ல அப்படிங்கும்போது, சின்னதா ஒரு அவமானம் ஏற்பட்டா கூட, அதனால அவங்களால தாங்கிக்க முடியாது. அதத்தான் நாங்க சொல்ல வரோம். அவங்க எதிரணியில சொன்ன மாதிரி, ஒரு குவளையில வந்து பாதி அளவு நீர் இருக்குன்னா, மீதி அளவு நிரப்ப பார்ப்போம்ன்னு. நாங்க என்ன சொல்றோம் அப்டின்னா, அதுல குவளையில அரை அளவு தான் நீர் இருக்குன்னா, நீங்க முழுசா இருக்கு அப்டின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள நம்ப வச்சுர்றீங்க. நம்ப வச்சுட்டு அத ஒரு மாயையாக்கிட்டு, நீ வந்து அந்த குவளை நிறைய நீர் வச்சிருக்கன்னு அவங்கள ஏமாத்துறீங்க. நாங்க என்ன சொல்றோம், அவங்கள மட்டம் தட்ட சொல்லல, குறை சொல்ல. உண்மைய உணர்த்துங்கன்னு சொல்றோம். அரை அளவு தான் நீர் இருக்கு. இன்னும் மீதி நீர வந்து நீ நிரப்பணும் அப்டின்றத சொல்லணும். அப்படி சொல்றது வந்து அவமதிப்பு கிடையாது. உண்மையை உணர்த்தணும். பாராட்டுன்ற பேர்ல நீங்க போலியாக உண்மையை மறைத்து, அவங்களுடைய மதிப்பு என்னன்றத வந்து சொல்ல மாட்றீங்க. ஆனா வெளியில போகும்போது அது வந்து வெளிப்பட்டுரும். வெளியில இருக்கவங்க அப்படி பூசி முழுகி பேச மாட்டாங்க. உள்ளது உள்ளபடி உண்மைய சொல்லுவாங்க. அப்ப அந்த உண்மையை ஏத்துக்கக்கூடிய மனம் வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் இருந்தால் மட்டும் தான் அவங்கள வந்து திருத்திக்கிட்டு, இல்ல சரி செஞ்சுட்டு, மேற்கொண்டு அவங்களுடைய நிலையை வந்து உயர்த்துவதற்கு அது உதவியாக இருக்கும். அப்படி இல்லாம நாங்க வந்து பாராட்டிக்கிட்டே இருப்போம். பாராட்டிக்கிட்டே இருந்தா வந்து எங்களுடைய குழந்தை வளரும் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ஒரு மாயையா தான் இருக்கும். அதாவது வெற்றிகரமான கணிதம் கூட 0த்துல இருந்து தான் தொடங்குது அப்படின்றாங்க. அது மாதிரி ஒருவருடைய வெற்றியின் தொடக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தோல்வியாகத்தான் இருக்கும், அவமானமாகத்தான் இருக்கும். வெற்றி பெற்றவங்க எல்லாரையும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க வந்து வெற்றி நிலைக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு அவமானங்கள சந்திச்சாங்க, எவ்வளவு தோல்விகள சந்திச்சாங்க. அதுலருந்து எப்படி முன்னேறி வந்து இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால என்னமோ அவங்க அதே நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாலும் பல கஷ்டங்கள் இருக்கு, பல அவமதிப்புகள் இருக்கு, அவமரியாதைகள் இருக்கு. அது எல்லாம் அவங்க மனசுல வந்து வடுவாக வைத்துக் கொண்டுதான் அவங்க வந்து முன்னேறி வெற்றி பெறுறாங்க. அதனால் நடுவர் அவர்களே, இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் அவமதிப்பு மட்டுமே ஒருவனுக்கு உந்து சக்தியாக இருக்க முடியுமே தவிர, பாராட்டு அவனுடைய திறமைகளை குறைக்கத்தான் செய்யும். அவமானப்படும் பொழுதுதான் அவனுடைய திறமைகள் வெளிப்படும். ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அதுதான் வந்து நேர்மறையான விளைவாக இருக்கும். அப்படி இல்லாம இன்னைக்கு நம்ம அத மாத்திட்டோம். யாருனாலும் வந்து சொல்லக்கூடாது. குறைய சொன்னா பிள்ளை வந்து இப்படி ஆயிரும்னா சொல்லணும். சொல்லி புரிய வைக்கணும். அவனுடைய நிலை என்ன? உன்னுடைய குழந்தை நிஜமாவே வந்து நிறைவானவனாக இருந்தா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லாம அவனுக்கு குறை இருக்குன்னா, அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சு அதை வந்து நிறைவாக்க என்ன பண்றது? அப்படின்றத நம்ம கூடவே இருக்க முடியாது. அப்ப அவன் தனியாக முன்னேறுவதற்கு என்ன செய்யணும்? நீங்க எவ்வளவு நாள் வந்து கூடவே இருப்பீங்க? 4 பேர வந்து பார்க்காம இருப்பாங்களா? நீங்க சொல்ற மாரி எல்லாரும் சொல்லுவாங்களா? சமூகத்துக்குன்னு போம்போது யாரு வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. அவங்கவங்க கருத்துக்கள் வரும்பொழுது, அப்ப அதற்கு உண்மையாக இருப்பது மட்டுமே நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்து போலியாக பாராட்டி உண்மையை மறைத்து கொண்டு வந்தால், கண்டிப்பாக அந்த குழந்தை சமூகத்தில் அவமானத்தை எதிர்கொள்ள முடியாமல் எதிர்மறையான ஒரு முடிவைத்தான் எடுக்கும். அதனால் பாராட்டை மட்டுமே செய்து கொண்டிருக்காமல், அவரவர் மதிப்பை அவர்களுக்கு உணரச் செய்ய வேண்டும். அதற்கு அவமதிப்பே அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தரும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அவமானங்கள் தான் ஒருவனுடைய வளர்ச்சிக்கான உந்து சக்தி என்று திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் கூறினார்.
ஒரு பந்தை தூக்கி நாம் வீசும் பொழுது அந்த பந்தினுடைய வேகத்தை காட்டிலும் அது எதிரிலே பட்டு திரும்பும் பொழுது அதனுடைய விசை அதிகமாக இருக்கிறது என்பதை போல இவர்கள் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால், அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் அவர்களிடம் வெற்றிக்கான படிகள் தோன்றும். அதுவே அவர்களுடைய உந்து சக்தியாக அமையும் என்று அற்புதமாக இங்கே தன்னுடைய கருத்தை வலியுறுத்தினார். இவர்களை எதிர்கொண்டு பாராட்டுகளே ஒரு மனிதனுடைய வெற்றி படிக்கட்டுகளாக அவனை அழைத்து செல்கின்றன என்ற கருத்திலே ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா, மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். இவர்களுடைய புரிதல் எனக்கு வித்தியாசமா இருக்குமா? அவமதிப்பு மட்டும்தான் அப்படின்னு இவங்க பதிய வைக்க பாக்குறாங்களான்னு எனக்கு நிஜமா தெரியல. பதறாங்க, பாராட்டுனால பதறாங்க. அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டுக்காக தான் அங்க உட்காடுறது. அது யாராலுமே மறுக்க முடியாது. அவமதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனை இப்போ ஒரு மேடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் மேடையில நிக்கிறேன், அதுல என்னை வாழ்த்த போறவரு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்லுங்க. எப்படி? வாயே திறக்க முடியாது. ஏன்னா பெரியவங்களா இருந்தாதான் பாராட்ட முடியும். அப்போ அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சுருக்குன்னு, பதிலும் பேச முடியாது. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. முகக்குறிப்பையும் காமிக்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த இடத்துல பாராட்டக்கூடிய இடத்துல நம்ம வந்து அவமதிப்பை சந்திப்போம். எதுவுமே சொல்ல முடியாது. அது மனசுக்குள்ள எப்படி நமக்கு தோணும் தெரியுங்களா? உனக்கு என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது, இது இல்ல, திறமை இல்ல அப்படின்னு தோணும். நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து சொல்லிட முடியாது. ஆனா ஒரு பாராட்டு, சின்ன பாராட்டுனாலுமே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த அம்மா வந்து நல்லா கவிதை வாசிக்க கொடுக்குங்க, நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு ஒரு சின்னதா சொன்னா போதும், மகிழ்ந்து போயிடும். அந்த பாராட்ட வந்தவரு தெய்வமாவே தெரிவார். உண்மைங்களா இல்லையம்மா? அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. அவமதிப்பு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்திலாவது வந்து போய் கொண்டுதான் இருக்கு. யாருமே அவமதிப்ப சின்ன சின்ன அவமதிப்பையாவது சந்திக்காம யாருமே இல்ல. என்ன நாங்க சொல்ல வர்றோம்னா, அதுல உழன்ற கூடாது, அதுல இருந்து வரணும். அதுக்கு ஒரு சிறு பாராட்டு, சிறு தோல் தட்டு, அவ்வளவுதான். ஒரு கை கொடுப்பு வந்துடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஊக்கம், அதுதான் தேவைன்னு நாங்க சொல்றோம். பின்ன அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. குழந்தைகளுக்கு நீங்க அறிவுரை சொல்ல வளர்க்காதீங்க, அவமானப்படுத்தியே வளர்க்காதீங்க. இது என்ன மாதிரியான கருத்து என்று எனக்கு நிச்சயமாக புரியவில்லை. குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டியது நமது பெற்றோர்களுடைய கடமை, பெரியவர்களுடைய கடமை. ஒரு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம குழந்தைகள் இல்ல, மத்த குழந்தைகளுக்கும் அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒரு அவமானம் என்பதற்கும் அறிவுரை என்பதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது. அவமானம் என்பது மனதை குன்ற செய்வது, அந்த குழந்தைக்கு வன்மத்தை ஊட்டக்கூடியது. அவமானம் என்பது தன்னை தானே சுருக்கிக் கொள்ளக்கூடியது. அந்த தன்மை அந்த அவமானப்படுத்தல் இருக்கும் என்று சொல்கிறேன். கர்ணனை சொன்னார்கள், சிவகாமி அம்மா கர்ணனை சொன்னார்கள். கர்ணன் அவமானப்படுத்தப்பட்ட போது எல்லாமே துவண்டுதான் போயிருக்கிறான். தான் முன்னுக்கு வர முடியவில்லையே, தனக்கான பாதை இல்லையே என்று அந்த குன்றலோடு தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்ட போதெல்லாம் அவன் துவண்டு போனான். அவன் கலைகளை கற்ற போதே அவன் மறைத்து தான் யான் என்று சொல்லாமல் தான் கற்றுக்கொண்டான். அப்போதுதான் அவனுக்கு அது கிடைத்தது. ஆனால் ஒரு சிறு பாராட்டு தன் நண்பன் மூலமாக, நான் இவனை நம்புறேன், இவன் இவனால முடியும், இவன் சிறந்த வீழ்த்த வீரன் ஒருத்தன் நம்பினான். அந்த ஒருத்தனுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு போனான் கர்ணன். அதுதான் கர்ணன், அதுதான் பாராட்டு, அதுதான் பாராட்டுடைய வலிமை. அந்த பாராட்டை நாம் கொடுக்க தயங்கவே கூடாது. இந்த சின்ன சின்ன பாராட்டுகள் எல்லாம் நம்மளை வீழ்த்து விடாது. பாராட்டின் மோகம் என்றெல்லாம் நீங்கள் இதுல கணக்கிட்டு கொள்ளக்கூடாது. பாராட்டு என்பது மிகவும் அவசியமான ஒன்றுதான். இல்லத்தரசிகளாக இருப்பதை வந்து சொன்னாங்க குழந்தைங்க வந்து சொல்றது. எந்த காலத்துலமா இருக்கீங்க? இல்லத்தரசிகளா இருக்கிறது அவமானமா இருக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. எந்த காலத்துல சொல்றீங்க? எங்க அம்மா ஹோம் மேக்கர்னு சொல்லி தெளிவா சொல்ற குழந்தைங்க இந்த காலகட்டத்துல இருக்காங்க. நீங்க குழந்தைகளையும் புரியாம பேசுறீங்க. அந்த குழந்தைகளையும் நம்ம பாராட்டி வளர்ப்பது அவர்களுக்கு நம்மளுடைய தன்மையும் நம்மளுடைய தெளிவும் தெரிகிறது. இல்லத்தரசியா இருந்தாலும் அம்மா எவ்வளவு திறமேற்கொண்டு செய்யறாங்கன்னு இப்ப உள்ள காலகட்ட குழந்தைகளுக்கு தெரிகிறது. நாம் சிறப்பான அறிவுரைகளை சொல்லி வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு இன்றைக்கு இல்லத்தரசிகளுடைய அருமை தெரிகிறது. எந்த குழந்தையும் தாய் தந்தையை குறைவாக மதிப்பிட்டு சொல்லுவதே இல்லை. அதனால் ஏனென்றால் அவர்கள் பாராட்டப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். அந்த குழந்தைகளால் தாய் தந்தையரை சிறு அவமதிப்பு கூட செய்து பேச முடியாது. அதே போல அவமதிப்பு எல்லாருக்கும் அவமதிப்பு என்பது
எப்படி இருக்கும்னு நான் ஒரு வாழ்வில் நிரசமா நடந்த ஒரு பொண்ணோட நடந்த நிகழ்வை சொல்றேன். அந்த குழந்தைக்கு பெற்ற தாய் இல்ல, இரண்டாமாக அந்த தாய் இருந்தாங்க. அந்த இரண்டாவது தாய்க்கு இன்னொரு குழந்தை பிறகுது. அப்போ இந்த குழந்தைய வந்து அவங்க சரியா வளர்க்கல. அது கொஞ்சம் முன்னாடி காலத்துல நடந்ததுதான். வளர்க்கல. அந்த குழந்தைய அவமானப்படுத்தி வளர்த்தாங்க. அந்த அவங்க குழந்தைய நல்ல சிறப்பா பாராட்டி செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா இந்த குழந்தையோட அவமானம் வந்து அந்த அந்த குழந்தைய வந்து முடக்கிருச்சு. எல்லா விதத்திலும் மனசெலவுல முடக்கிருச்சு. நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு நிராதரவான ஒரு நிலைக்கு அந்த குழந்தைய போயிடுச்சு. தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை ஒரு அப்செட்டான நிலைமைக்கு போயிட்டான். இது எப்ப மாறுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி போறப்ப அவங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க கொஞ்சம் இலகுவானவங்க. அப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்க. உன்னால முடியும். அந்த குழந்தைகளுடைய திறமையை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த குழந்தை இன்னும் பெரிய நிலவர இன்னைக்கெல்லாம் இருக்கு. அதனால அந்த அந்த குழந்தைக்கு கொடுத்த பாராட்டும் அதனுடைய முன்னெடுப்புமே தான் காரணமே என்று சொல்லி ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு நிச்சயமாக பாராட்டு என்பது ஒரு வேரில் ஊற்றக்கூடிய நீர் போல என்று நான் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 சிறப்பு. அருமை அம்மா, மிக அருமை. வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான இன்றியமையாத நிலைகளிலே பாராட்டே அவமதிப்பே என்ற 2 கருத்துக்களை இங்கே இருவேறு அணிகளும் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றன. அவமதிப்பும் தேவை. இந்த அவமதிப்பு தான் நம்மை முன்னோக்கி செல்ல செய்கிறது என்று ஒரு அணியும், இல்லை இல்லை பாராட்டுகளே மகிழ்வை தரும், அந்த மகிழ்வின் அடிப்படையிலே தான் வெற்றிகள் கிட்டும் என்று மற்றொரு அணியும் மிக சிறப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். அவமதிப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் ஒரு உத்வேகம் நிறைந்தவர்கள். அதை தாங்கிக் கொண்டு, அதாவது இப்போ ஒரு பாய்ச்சல் வரும்பொழுது ஏதாவது ஒண்ண போட்டு உதைச்சிட்டு அப்புறம் நாம மேல போகணும்னு தோணும். சாதாரணமாக ஓடுவதை காட்டிலும் அந்த தரைய ஓங்கி ஒரு ஓத கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி அந்த மனதிற்குள்ள அந்த ஒரு பட்ட சாட்டை அடி இருக்கு இல்லையா, அந்த சாட்டை அடி நம்மை சில நேரங்கள்ல முன்னேற செய்யும். அது வாழ்வில வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு. ஆனா இந்த அவமதிப்புகள் மன அழுத்தத்தையும் தரும். எல்லார்கிட்டையும் சொல்லிக்க முடியாது. என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, ஆனா நான் முன்னேறியே தீருவேங்கிற வேகம் இருக்கு பாரு, அவங்களுக்கு கூட என்ன மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, நம்ம அவமானப்படுத்திட்டாங்க, நாம அவர்கிட்டயே பாராட்டு வாங்கியா, அவர் கண்ணுக்கு முன்னால நாம நின்னு ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த உத்வேகத்தை தரும். இந்த பாராட்டுகளும் இந்த அவமதிப்புகளையும் 3ஆ பிரிச்சு பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு உறவினர்கள் நம்மை அவமானப்படுத்திட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போக முடியுமா? அந்த உறவுகளோட நாம சேர்ந்து பழையது போல பழக முடியுமா? ஒரு நட்புக்குள்ள நமக்கு அவமானங்களோ பழிகளோ வந்துட்டா அவர்களோட நாம சேர்ந்து மறுபடியும் ஒரு உத்வேகமாக நட்பு கொள்ள முடியுமா? ஒரு தொழிலகத்துல நமக்கு ஒரு சில அவமானங்கள் வருது. அப்ப அந்த தொழிலகத்தை விட்டு வெளியே வந்து அவர்களுக்கு எதிராக நாம சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு உத்வேகம் வரும். சமூகத்துல திருமதி அமுதா அவர்கள் சொன்னது போல சமூகத்துல மேடைகள்ல பல இடங்கள்ல நமக்கு அவமானம் வருது. அப்ப நாம எதிர்கொள்ள முடியாம மனசுக்குள்ள என்னையா சொன்ன, உனக்கு என்னடா என்னை பத்தி தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள சில வார்த்தைகள் நம்ம பேசும். அப்ப இந்த அவமானங்கள் நமக்கு ஒரு மன அழுத்தத்தை தருகிறது. அது இன்பத்தை தருவதில்லை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா, சில பேர் ஏத்துக்கிறவங்க அதுல முன்னேறி வெளியிலிருந்து ஒரு உத்வேகத்தோட வெற்றி படிகளை நோக்கி அவங்களால வர முடியும். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கும் பொழுது நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, எதிர்மறை எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் வேகமா ஓடி வருவானா, உன்னால முடியும், வா 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 வா, அப்படியே 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 அப்படியே. அவன் ஓடி வருவதை காட்டிலும் இவர்கள் ஓடியாங்கிறாங்க பாருங்க, அந்த பெரிய கூக்குரல், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய கூக்குரல், அந்த மனதிற்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கூக்குரல்.
அப்படிப்பட்ட நீ போன தடவை ஜெயிச்ச, இந்த தடவை நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிற அந்த பாராட்டு எண்ணங்கள் நமக்கு வந்து ஒரு வேகத்தை தரும். அப்ப வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய படிக்கட்டுகளாக பாராட்டுகளும் இருக்கின்றன. இந்த அவமதிப்புகள் சில நேரங்கள்ல பாராட்டுகள் நமக்கு ஊக்குவிப்ப கொடுக்கலன்னாலும் சரி, அத்தோட நிறுத்திக்கிட்டாலும் சரி, மேற்கொண்டு நம்ம வளர்ச்சியை தடைபடுத்தினாலும் சரி, ஆனா அவை தற்கொலைக்கு தூண்டுவதே இல்லை. அந்த பாராட்டுகள் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஒரு நாளும் அவை இடம் கொடுப்பதில்லை. ஆனால் பட்ட அவமானங்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனங்கள், அந்த அழுத்தத்தை தாண்டி உனக்கு முன்னால நான் ஜெயிச்சு காமிப்பேன், உன் வாயாலேயே நான் பாராட்டு வாங்குவேன் அப்படிங்கிற மன துணிவு இருப்பவர்கள் தான் அதை மேற்கொண்டு அந்த வெற்றிகளை அடைய வருகிறார்கள். சில பேர் அந்த நிகழ்வுகள்ல இருந்து வெளியே வர முடியாம இந்த உலகத்தையே விட்டு போகக்கூடியவங்களா இருக்க. அப்ப பாராட்டுகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் தான். அவமதிப்புகள் தோல்வியை நோக்கி நம்மை இழுத்து செல்லக்கூடியதுதான் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். இருந்தாலும் இந்த உலகத்திலே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தோல்வி என்பது என்ன, தோல்வியையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய அவமதிப்பை என்ற ஒரு கருத்திலே பேசியவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. அது மிக சிறப்பான ஒன்றுதான். வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவமானம்னா என்ன, தோல்வினா என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சிறப்பான ஒரு கருத்து. ஆனா இந்த பாராட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு போதை மாதிரி. அந்த பாராட்டு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த போதையிலிருந்து மறுபடியும் நாம இறங்கவே மாட்டோம். அடுத்து 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 இன்றைக்கு நீலகண்ட தமிழன் ஐயா கிட்ட ஒரு பாராட்டு வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மேடையில இருக்கிறவங்க கிட்ட எப்படி பாராட்டு வாங்கலாம், அதை சார்ந்து சமூகத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி பாராட்டு வாங்கலாம், அதை தாண்டி இந்த தலைவர்கள் கிட்ட எப்படி பாராட்டு வாங்கலாம், நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன படிக்கட்டுகளாக தான் இந்த பாராட்டுகள் அமையுமே அன்றி அவை நம்மை ஒரு நாளும் பின்னுக்கு தள்ளுவதில்லை. போறேன், இனிமே நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மன நிறைவு அடைவார்களே தவிர தற்கொலைக்கு செல்ல மாட்டார்கள். புகழ் என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு போதைப் பொருள் தான். வள்ளுவர் இல்லைன்னா புகழுக்கான ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்க மாட்டாரு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால பாராட்டுகள் ஊக்குவிக்கின்றன, பாராட்டுகள் மகிழ்ச்சியோடு நம்மை மேல் நோக்கி அழைத்து செல்கின்றன. எனவே ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த வெல்லும் சொல்லாக அந்த பாராட்டு சொல்லை நாம் அனைவருக்கும் பயன்படுத்துவோம். மனசுக்குள்ள இருக்கிறது தான் அது அப்படி வெளிப்படும். அந்த வெளிப்படும் பொழுது 2 பேருக்குமே அதனால சந்தோஷம் வரும், அவர்களை முன்னோக்கி வாழ்க்கையை நடத்தி செல்லும். எனவே பாராட்டுவதற்கு நாம் தடை செய்யவே வேண்டாம். பாராட்டுகள் இருக்கட்டும். ஆனால் அவமதிப்பு யாரையும் செய்யாமல் இருந்தால் அதுவே இந்த உலக வாழ்க்கைக்கு சிறப்பு. எனவே ஒரு மனிதன் வெற்றி கொள்ள அவன் வெற்றி பாதைக்கு இன்றியமையாதது பாராட்டுகளே என்று இவர்கள் பேசிய இந்த கருத்திலிருந்து என்னுடைய மனதிற்கு எட்டியதை இங்கே உங்கள் முன் தீர்ப்பாக சொல்கிறேன். நன்றி சகோதரிகளே. மிக அருமையாக இருவேறு அணிகளிலிருந்து வந்து பேசியவர்கள் தங்களுடைய கருத்தை யதார்த்தமாக, எளிமையாக, ஆணித்தரமாக பேசினார்கள். இந்த அன்பு சகோதரிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.